Hi students, welcome to our academy. Today இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ஷார்ட்கட் வீடியோ நிறைய இந்த மாதிரி பார்த்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா ஒரு சின்ன டாபிக் ஓகேவா, அதாவது குப்தர்கள் காலத்துல நிலங்களை எப்படி வகைப்படுத்துறாங்க. சின்னதா ஒரு 5 வகை தான். அந்த 5 வகைகளையும் நம்ம எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்தல். ஓகே, என்ன நிலங்களை வகைப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு ஆட்சி, ஓகே, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒன்று நடக்கும்போது குப்த அரசா இருந்தாலும் சரி வேற எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் நிலங்களையும் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களையும் ஒவ்வொரு வகையாக வந்து பிரிச்சு வைப்பாங்க. அப்படி பிரிச்சு வைக்கிறதுனால நமக்கு குப்தர் காலத்துல அவங்களுடைய அந்த டைம்ல இருந்த லாங்குவேஜ் அடிப்படையில சேத்ரா, கிதா, அப்ரகதா, வஸ்தி, கபத, சரஹா இந்த மாதிரி வித்தியாசமாக வந்து என்ன சொல்லிருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த வித்தியாசமான ரெப்ரசன்டேஷனை ஒவ்வொரு வித்தியாசமான வார்த்தைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நடைமுறை இருக்கிற லேண்டோட டைப்பை வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம இந்த சேத்ரா, கிதா இதெல்லாம் நம்மளுடைய லாங்குவேஜ் மாதிரியே தெரியாது, சமஸ்கிருத லாங்குவேஜா இருக்குது. அப்ப நமக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் எதுக்குமே லாஜிக் பார்க்க கூடாது. எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் சரி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி அதை நமக்காக மட்டும்தான் படிக்கிறோம். ஓகேங்களா? அதனால நமக்கு மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஷேர் பண்றதை தவிர நீங்க யாருக்கும் நீங்க ஏதாவது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டீங்க, உங்க பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க வந்து உங்களோட இஷ்டம் போல நீங்க ஷேர் பண்ண நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். யாருக்கும் நீங்க அதை ஷேர் பண்ண போறது இல்லை. இதை ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு நீங்க வேற டாபிக் படிக்கும் போது இதே மாதிரி நீங்க ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இது ஒரு ஐடியா தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? சேத்ரா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம். பாருங்க, சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சேத்ரா வேளாண்மை எங்க பண்ணுவாங்க? வேளாண்மை என்னது? விவசாயம். விவசாயம் என்ன எங்க பண்ணுவாங்க? அதிகமா வந்து நெற்பயிர் எங்க நடுறாங்க? சேத்துல தான் நடுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. சேத்துல தான் விவசாயம் பண்றாங்க. அப்போ சேத்து, சேத்ரா ஞாபகம் வச்சுக்கலாமா? சேத்ரா, சேத்துங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. சேத்து அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேத்து நம்ம சொல்றது தமிழ்ல சேத்து சொல்றோம், ஆனா தூய தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சேரு, அதுதான் தூய தமிழ். நம்ம சேத்து சொல்றோம். அப்போ அந்த சேருன்னா என்னது? சகதி மாதிரி இருக்கும்ல, அந்த அமைப்புல தான் நம்ம விவசாயம் செய்யறோம். அப்போ சேர்ல வேளாண்மைக்கு உகந்த நிலம். ஏன்னா அங்கதான் விவசாயம் பண்ண முடியும். அப்போ சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம். ஈஸியா இருக்குல்ல? நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது கிதா. அது என்ன நிலம்? தரிசு நிலம். கிதா அப்படின்னா கீழே அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கிதானா கீழே ஒரு பொருள் கிடந்தாலும் அது என்னதுதான்? ஒரு வேஸ்ட் பொருள். ஓகே, அது ஒரு தேவையில்லாத பொருள். அப்போ வேஸ்ட் நிலத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா தூய தமிழ்ல தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேளாண்மை நிலங்களை பொறுத்த வரைக்கும் 2 நிலம் தான். ஒண்ணு வேளாண்மைக்கு உகந்த நிலம், அல்லது இன்னொன்னு வந்து தரிசு நிலம். அது சும்மாவே இருக்கும், எந்த விதமான விவசாயம் பண்ணவே மாட்டாங்க. அப்போ அது கீழே கிடக்கிற பொருள் நம்ம என்ன சொல்லுவோம்? வேஸ்ட் பொருட்கள் சொல்லுவோம். அதே மாதிரி கிதா வேஸ்ட் லேண்ட், அதாவது தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். கிதா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே கிடக்கக்கூடிய பொருள் வேஸ்ட். அப்போ வேஸ்ட்னாலே தரிசு நிலம், எதற்கும் பயன்படாத நிலத்தை தான் என்ன சொல்லுவாங்க? தரிசு நிலம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அப்புறம் அப்ரகதா. ஓகேவா? அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலம் சொல்றாங்க. பாருங்க, அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலம், சிம்பிளா ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்ரகதா. அப்ப என்ன செய்யறாங்க? நம்ம இந்த சமீப காலங்கள்ல நிறைய இடங்களை என்ன செய்யறாங்க? ஃபாரஸ்ட், அதாவது ஃபாரஸ்டா இருக்கக்கூடிய ஏரியாவை கட் பண்ணிட்டு பிளாட் போட்டு விற்கிறாங்க. நிறைய மரம் இருக்கக்கூடிய ஏரியாவை கட் பண்ணிட்டு பிளாட்டா போட்டு வித்துடுறாங்க. அதை போயிட்டு யாராவது ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், அதாவது ஒரு சுற்றுச்சூழல் நிபுணர் போய் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அதை அப்புறம் கதையை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. எப்படி அப்புறம் கதையை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா அப்படி சொல்றாங்களா? அப்போ அப்ரகதா, அப்போ காட்டு வனம் அல்லது காட்டு நிலங்கள் அதை அழிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கதை வனம் அல்லது காட்டு நிலங்கள் அழிக்கிறாங்க. இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வஸ்தி என்னது? குடியிருப்பிற்கு உகந்த நிலம். இந்த மாதிரி நம்ம நிறைய லேண்டு படிக்கிறோம். எந்த லேண்டு நம்ம எங்க ட்ரக்கிங் போயிட்டு நம்ம எந்த இடத்துக்கு நம்ம சுத்தி பார்த்தாலும் ஒரு இடத்துக்கு வந்தா நம்ம வசதியா நம்ம கம்ஃபர்ட்டா இருக்கும். அது எந்த இடம்னா நம்ம வீட்டுக்கு வந்தா. ஓகே, அப்போ வசதி, வஸ்தி, குடியிருப்பு நிலம். ஓகேவா? பிராக்கெட் எப்படி எழுதிக்கணும்? வசதி. ஓகேவா? வசதி அப்படின்னா கம்ஃபர்ட்டா இருக்கிறோம். அப்போ குடியிருப்பிற்கு உகந்த நிலம். எந்த இடத்துல நம்ம எங்க இருந்தா வசதியா இருப்போம்? நம்ம வீட்டுல இருந்தா நம்ம வசதியா இருப்போம். வஸ்தி, குடியிருப்பு நிலம். குடியிருப்புனா நம்ம வீடு தான். குடியிருப்பதற்கு உகந்த நிலம், வீடு கட்டுறதுக்கு உகந்த இடம். கடைசியா கபத சரஹா. ஓகே, கபத சரஹா மேய்ச்சல் நிலம். என்ன சொல்றாங்க? மேய்ச்சல் நிலம் என்னது? ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு லேண்ட், அதுதான் மேய்ச்சல் நிலம் சொல்றாங்க. இப்போ கபத சரஹா நம்ம எப்படி நினைச்சுக்கலாம்? சரஹா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து
சரக்கு அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரக்கு போடுறாங்க, எங்கேயாவது சரக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது நம்ம எலெக்ஷன் டைம்லயோ ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லயோ சொன்னாங்கன்னா மக்கள் எப்படி போவாங்க? ஆடு மாடுகளை கூட முந்தி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களா? அப்போ ஆடு மாடுகளை கூட மேயறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப வேகமா போறாங்க. அப்போ மேய்ச்சல் நிலம் சரகா ஞாபகம் வச்சுக்கணும். கபத சரகா மேய்ச்சல் நிலம். ஓகேங்களா? சின்னதாக விஷயம் விட்டுலாமா? 5 தான் பார்த்துருக்கிறோம், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண்மைக்கு உகந்த நிலம் வந்து சேத்ரான்னு சொல்றோம். விவசாயத்தை நம்ம எதுல தான் பண்ண முடியும்? சேத்துல தான் பண்ண முடியும். சேரு சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம். அடுத்து தரிசு நிலத்தை கிலா அப்படின்னு சொல்லுவோம். தரிசு நிலம் என்ன அர்த்தம்? வேஸ்ட் லேண்ட், எதற்கும் பயன்படாத லேண்ட் அப்படின்றவங்க தரிசு நிலம். அப்போ கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் என்னதுதான்? ஒரு வேஸ்ட் பொருள் தான். கிலா வேஸ்ட். ஓகே. அடுத்து அப்ரகதா, அப்புறம் கதை. ஓகே. அப்புறம் கதை எதை சொல்லுவோம்? அதை காடுகளை அழித்தா அது அப்புறம் கதை அப்படின்னு சொல்லுவோம். அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள். அடுத்து வஸ்தி குடியிருப்பு நிலம். நம்ம எங்க இருந்தா வசதியா இருப்போம்? நம்மளோட வீட்டுல இருந்தா தான் வசதியா இருப்போம். வஸ்தி குடியிருப்பு நிலம். அடுத்து கபத சரகா, சரக்கு போட்டாங்கன்னா மக்கள் அனைவரும் மேய்ச்சல் ஆடு மாடுகளை கூட மேய்ச்சிட்டு அப்படியே வேகமா போவாங்க. கபத சரகா மேய்ச்சல் நிலம். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதா என்ன விதமான ஷார்ட்கட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூவா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டும் ஒரு சில டாபிக் சின்னதாக ஒரு 2 minutes 4 minutes வீடியோ வரும். கண்டினியூ எங்கள் யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ.